டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸில் வேரியஸ் குரூப் சி போஸ்ட்டை டைரக்ட் ரெக்ரூட் பண்ணுறதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் ஆல் ஓவர் இந்தியாவில் வேக்கன்சிஸ் இருக்குது. வேரியஸ் கண்டென்மெண்ட்ஸில் ஃபார்மசிஸ்ட்டு, லோவர் டிவிஷனல் கிளர்க்கு, அதே மாதிரி எம்டிஎஸ், எலக்ட்ரீஷியன், இந்த மாதிரியான ட்ரேடு, ஐடிஐ ட்ரேடு முடித்த கேண்டிடேட்ஸ், ஃபிட்டர்ஸ், ஃபயர்மேன், டிரைவர்ஸ், இந்த மாதிரியான பல்வேறு பணியிடங்கள் வந்து வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிள், எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாடு ரீஜனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் இல்லை. பெங்களூர் ரீஜனுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா நமக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய பெங்களூரு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கக்கூடிய ரீஜனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எதில் அதிக வேக்கன்சிஸ் இருக்கோ அல்லது எது உங்களுக்கு ஏற்ற இடம் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த யூனிட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? மோர் தென் ஒன் யூனிட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு யூனிட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதனால் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க எந்த யூனிட்டில் வேக்கன்சிஸ் இருக்குது, உங்களுடைய கல்வி தகுதிக்கு எந்த இடம் பெஸ்ட்டாக சூட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், மீரட் உத்தரப்பிரதேஷில் எலக்ட்ரீஷியன்ஸுக்கான ஹைலி ஸ்கில்டு 2ல் வந்து வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது, அன்ரிசர்வ்டு வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து போஸ்டல் அட்ரஸ். இப்போது இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து போஸ்ட்டில் அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான அட்ரஸ். இந்த மாதிரி எந்த கண்டென்மெண்ட்டில் இல்லை எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்கோ அதனுடைய போஸ்டல் அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை அனுப்புகிறோம். அவங்க அந்த அப்ளிகேஷனை எடுத்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான எக்ஸாம் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செப்பரேட் யூனிட்ஸுக்கும் செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதற்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இதே மாதிரி உத்தரப்பிரதேஷில் பார்த்தீங்கன்னா டெலிகாம் மெக்கானிக்கில் ஒரு வேக்கன்சி இருக்குது, அது அன்ரிசர்வ்டில் இருக்குது. அதே மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல்லையே வந்து ஜபால்பூரில் மத்திய பிரதேஷில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது, அது வந்து அன்ரிசர்வ்டு வேக்கன்சி. சரிங்களா? அடுத்ததாக இருக்கிறது வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய வேக்கன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டில் வேக்கன்சி இருக்குது, ஒரு அன்ரிசர்வ்டு வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? ஃபார்மசிஸ்ட்டில் வேக்கன்சி இருக்குது. லோவர் டிவிஷனல் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 11 வேக்கன்சி வந்து இருக்குது. அதே மாதிரி அன்ரிசர்வ்டில் 3 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? லோவர் டிவிஷனல் கிளர்க்கெலாம் பார்த்திங்கன்னா மினிமம் 12ஆம் வகுப்பு முடித்த கேண்டிடேட்ஸாக இருந்தால் போதுமானது. அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. ஃபயர் இன்ஜின் டிரைவரை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. வெஹிக்கிள் மெக்கானிக்கில் 7 வேக்கன்சி, எலக்ட்ரீஷியனில் வந்து 10 வேக்கன்சி, ஃபிட்டர் ஸ்கில்டில் வந்து 3 வேக்கன்சி, வெல்டர் ஸ்கில்டில் வந்து 4 வேக்கன்சி, ட்ரேட்ஸ்மேன் மேட்டில் 54 வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ரீநகரில் வந்து குக்கு, டின் அண்ட் காப்பர் ஸ்மித்தில் வந்து ஒவ்வொரு வேக்கன்சிஸ் இருக்குது. மத்திய பிரதேஷில் லோவர் டிவிஷனல் கிளர்க் வேக்கன்சி இருக்குது, 11 வேக்கன்சி இருக்குது. ஸ்டோர் கீப்பரை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சியும், ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சியும் இருக்குது. இதே மாதிரி வெஸ்ட் பெங்காலையும் ஃபயர்மேன், எலக்ட்ரீஷியன், ட்ரேட்மேன்ஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. உத்தரப்பிரதேஷை பொறுத்த வரைக்கும் லோவர் டிவிஷனல் கிளர்க்கில் 3 வேக்கன்சியும், ஸ்டெனோகிராஃபரில் 4 வேக்கன்சியும், ஃபயர்மேனில் 2 வேக்கன்சியும், பார்பரில் 2 வேக்கன்சி, எலக்ட்ரீஷியனில் 1 வேக்கன்சி, எலக்ட்ரீஷியனில் 2 வேக்கன்சி, ஃபிட்டர், மிஷினிஸ்ட்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? வெல்டர்லலாம் 2 வேக்கன்சி, டின் அண்ட் காப்பர் ஸ்மித்தில் 4 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ்லேயும் லோவர் டிவிஷனல் கிளர்க் வேக்கன்சிஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன் பை ஒன் பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக நான் இப்போ வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய கண்டென்மெண்ட், நீங்கள் பெங்களூருக்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து கமாண்டன்ட் 515 ஆர்மி பேஸ் ஒர்க் ஷாப், உல்சூர், பெங்களூர், கர்நாடகா 650008 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை அனுப்பணும். இது வந்து பெங்களூரு, கர்நாடகா ரீஜனில் இருக்கக்கூடிய வேக்கன்சி. லோவர் டிவிஷனல் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 5 வேக்கன்சி இருக்குது. யூஆர், அதாவது டோட்டலில் வந்து 5 வேக்கன்சி, யூஆரில் 2 வேக்கன்சி இருக்குது, எஸ்சியில் 2 வேக்கன்சி இருக்குது. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2ல் வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. அதே மாதிரி டிராஃப்ட்ஸ்மேன் ஜென்ரல் 2ல் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸ்டோர் கீப்பரில் 3 வேக்கன்சி இருக்குது.
ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி, எலக்ட்ரிஷியனில் 3 வேக்கன்சியும், ஃபிட்டரில் 16 வேக்கன்சியும், வெல்டரில் 4 வேக்கன்சி, டின் அண்ட் காப்பர் ஸ்மித்தில் வந்து 12 வேக்கன்சிஸ் இருக்குது. இதே மாதிரி குஜராத்தில், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து எந்த எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து எக்ஸாம் சென்டரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்சுட்டு 2 வருடம் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். எலக்ட்ரிஷியன் பவர், டெலிகாம் மெக்கானிக்லாம் பார்த்தீங்கன்னா +2 முடித்திருக்கணும். சர்டிஃபிகேட் இன் அந்த கன்சர்ன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் முடித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். சரிங்களா? இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான், +2 முடிச்சுட்டு கன்சர்ன் ட்ரேடு முடிச்சிருக்கணும். இது எல்லாமே வந்து அதே மாதிரி தான். ஸ்டெனோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்சுட்டு ஸ்கில் டெஸ்ட் +2 முடிச்சுட்டு இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கான வந்து ஸ்டெனோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், டிக்டேஷனும் டிரான்ஸ்கிரிப்ஷனும் இருக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ணணும். சரிங்களா? ரிமைனிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸ்டோர் கீப்பரை பொறுத்த வரைக்கும் +2 முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், யார் வேணாலும். அதுவே வந்து எல்டிசி லோவர் டிவிஷனல் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் +2 முடித்த யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து 35 வேர்ட் பர் மினிட் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரியான ஸ்கில் டெஸ்ட் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஃபயர்மேன், ஃபயர் இன்ஜின் டிரைவர் இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. அதே மாதிரி 1 year எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கன்சர்ன் ட்ரேடில் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பேஸ்கேலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பே லெவலில் போஸ்ட் சீரியல் நம்பர் 2A. இப்போ ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏல இருக்குது. லோவர் டிவிஷனல் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் எஸ்ல இருக்குது. சரிங்களா? இப்போ ஏல இருக்க 2Aல இருக்கக்கூடியது வந்து லெவல் 5ல் இருக்கக்கூடிய போஸ்ட்டு. சரிங்களா? லெவல் 5ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. இதில் இருக்கக்கூடிய ஏஏ 2AA பொறுத்த வரைக்கும் லெவல் 1ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. மினிமம் 18 வயதுலேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி உண்டு. சரிங்களா? SC/ST கேண்டிடேட்டுக்கு வந்து 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBC கேண்டிடேட்டுக்கு 3 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன், PWD கேண்டிடேட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 10 வருடம் இருக்குது ஜென்ரலுக்கு. அதுவே SC/ST அப்படின்ற மாதிரி இருந்தால் 15 வருடமும், OBC அப்படின்ற மாதிரி இருந்தால் 13 வருடமும் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிடக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு மேக்ஸிமம் 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதற்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஆல் இண்டியா ட்ரான்ஸ்ஃபர் போஸ்ட்டு தான் இது. எங்கே வேணால் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போடுவாங்க. அதனால் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. எங்கே வேக்கன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கோர்ட்டு கேஸ் அவுட்கம்மையும் உங்களுடைய இந்த ரெக்ரூட்மெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்து உங்களுக்கு வந்து லைட்டாக சேஞ்சஸ் இருக்கும், 1 or 2 சேஞ்சஸ். அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸ் 2 அட்ரஸ் போட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்து இருக்கணும். அதில் வந்து 10.5 சென்டிமீட்டர்லேருந்து கிராஸ் 25 சென்டிமீட்டருக்குள்ளே வந்து பெருசாக இருக்கிற மாதிரியான அட்ரஸ் என்வலப் வந்து இருக்கணும். அந்த என்வலப்பை உள்ளே வச்சு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனையும் இணைச்சி நீங்கள் வந்து அனுப்பணும். சரிங்களா? நீங்கள் வந்து ஆர்டினரி போஸ்ட்டில் தான் அனுப்பணும். 5 ரூபாய் வந்து ஸ்டாம்ப் வந்து ஒட்டி இருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து கவர்லேயே அப்ளிகேஷன் ஃபார் என்ன போஸ்ட் அப்படின்றத போஸ்ட் ஆஃப் டேஷ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? கேண்டிடேட் வந்து ஏதாவது ஒரு ட்ரேடுக்கு ஒரு லொக்கேஷனில் தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா?
செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் வந்து ஓஎம்ஆர் பேஸ்டில் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். 150 மார்க்ஸுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொரு தப்பான ஆன்சருக்கும் 0.25 மார்க்ஸ் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. சரிங்களா? மல்டிபிள் சாய்ஸ் கொஷனில் தான் இருக்கும். இதில் உங்களுக்கு என்னென்ன பணியிடங்கள் அப்படின்றது மேலேயே கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து 25 கொஷின் 25 மதிப்பெண், ஜென்ரல் அவேர்னஸ்லையும் 25 கொஷின் 25 மதிப்பெண், ஜென்ரல் இங்கிலீஷ்லேயும் பார்த்திங்கன்னா 25 கொஷின்ஸ் 25 மார்க்ஸும் வந்து 25, நியூமரிக்கல் ஆப்ஸாக இருக்கட்டும், ட்ரேடு ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து 25 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரேடு ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் 50 கொஷின்ஸ்க்கு 50 மார்க்ஸ், டோட்டலாக 150 மார்க்ஸ். ஸ்டோர் கீப்பர், லோவர் டிவிஷனல் கிளர்க், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3க்கெலாம் பார்த்திங்கன்னா சேம் இது தான். ஆனால் வந்து உங்களுக்கு ட்ரேடு வந்து வராது. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 25 கொஷின்ஸ் 25 மதிப்பெண், ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஷின்ஸ் 25 மதிப்பெண், ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து 50 கொஷின்ஸ் 50 மதிப்பெண், நியூமரிக்கல் ஆப்டிடியூடில் 25 கொஷின்ஸ், அதாவது 50 கொஷின் ப்ளஸ் 50 கொஷின் சேர்த்து டோட்டலாக 150 கொஷின்ஸு 150 மதிப்பெண். சரிங்களா? அது வந்து குக்கு, பார்பரு, வாஷர்மேன், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, ட்ரேட்மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ், அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 50 கொஷின்ஸ் இருக்கும் 50 மதிப்பெண், ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 50 கொஷின் 50 மதிப்பெண், அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்லேயும் பார்த்திங்கன்னா 25 கொஷின் 25 மதிப்பெண், நியூமரிக்கல் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25 கொஷின்ஸ் 25 மதிப்பெண், 150 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் நடக்கும், 150 கொஷின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் ரிட்டன் டெஸ்ட் பிளேஸாக இருக்கட்டும், அதனுடைய ட்ரேடாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் ஒன்ஸ் அட்மிட் கார்டு அனுப்புறதுக்கு முன்னாடி, அதாவது அப்ளை பண்ணும் பொழுதே நீங்கள் வந்து பார்த்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு என்றைக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செலெக்ஷன் இருக்குது அப்படின்றது இன்டிமேஷன் வந்ததுன்னா அங்கே போகும்போது கண்டிப்பாக வந்து 10th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி உங்களுடைய முனிசிபாலிட்டி பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு நம்ம இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு, அதே மாதிரி மார்க் ஷீட்ஸு, எனி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டிக்கான எனி சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் SC ST OBC கேண்டிடேட் வந்து அவங்களுக்கான ரிசர்வேஷனும் ஆஸ் பர் ரூல்ஸ் படி உண்டு. சரிங்களா? அட்ரஸ் ப்ரூஃபாக இருக்கட்டும், NOCயாக இருக்கட்டும், இது மாதிரி டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட், இது மாதிரி என்னென்னலாம் அப்ளிகபிளோ அது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக பார்த்து அப்ளை பண்ணி அனுப்பணும். சரிங்களா? எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ் யார்கிட்ட வாங்கியிருந்தால் அது வந்து செல்லுபடியாகும் அப்படின்றதையும் தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம இருந்தாலும் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து ஃபார்மசிஸ்ட்டு, LDC, MTS இந்த மாதிரி அனைத்து விதமான பணியிடங்களும் இருக்குது. சரிங்களா?